ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி சின்ன சின்ன குறிப்பு வகைகள் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, வேஸ்ட்டை வச்சு ரீயூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் வகைகளும் பார்க்க போகிறோம். சம்மர் வந்தாச்சு, அதுக்கு உண்டான டிப்ஸ் வகைகளும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, குட்டீஸ்க்கு தேவையான ஸ்பெஷல் டிஷ்ஷும் இருக்குது. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா இது மூடி வச்செல்லாம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இதை பற்றின விரிவான ஒரு சில டிப்ஸ் வகைகளை சொல்கிறேன். இந்த மாதிரி சில விஷயத்தில் குக் பண்ணுறதுக்கு உண்டான டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்புகள் 1000, அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற குறிப்புகளை பார்த்துட்டு எப்படி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபர்ஸ்ட் குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாட்டில்ஸில் வந்து நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போங்க. அதில் வேறு நம்ம மஞ்சள் தூளோ இல்லை மிளகாத்தூள்லாம் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா அதனோட கரை வந்து அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டில் க்ளீன் பண்ணால் கூட அதனோட கலர் பார்த்திங்கன்னா மஞ்சளாகவே இருக்கும். அதை வந்து எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுவே காரம்லாம் போட்டிங்கன்னா அடுத்தது வேறு ஏதாவது போடும்போது அதில் கொஞ்சம் காரத்தன்மையும் இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் கலரோ அந்த பிளாஸ்டிக் கலரோ வந்து மக்களாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா கிளியராக பளிச்சுன்னு ஆகிடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ தேவைப்பட்டாலும் இப்போ ஒரு 2-3 க்யூப்ஸை போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இதை ஷேக் பண்ணுங்கள். ஃபுல்லாக அந்த க்யூப்ஸில் வந்து அந்த கலர் ஃபுல்லாகவே ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த க்யூப்ஸில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லா கலருமே இந்த மாதிரி ஸ்டோர் ஆயாச்சு. நான் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டேன். இது வந்து மிளகாத்தூள் போட்ட பாக்ஸாக இருந்தாலும் ஓகேங்க. இது கிளாஸ் பாட்டில். அதுக்காக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டான வாட்டர் கேப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து க்ளீன் பண்ணும்போது கீழெல்லாம் வந்து அடுப்பு வந்து நம்ம தூக்கிட்டு பண்ணுவோம். கொஞ்சம் வந்து அடியிலலாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்டுக்காக இந்த மாதிரி கேப்பை வந்து நம்ம அடியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு கீழே ஸ்பேஸ் நல்லாவே இருக்கும். நல்லா க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் நம்ம வச்சிடலாங்க. இது வந்து மிக்சிக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கீழே ஃபுல்லாக அந்த இழுக்கும் போது அந்த ரப்பர்லாம் நல்லா கம்மு மாதிரி பிசுனாயிடும். அதுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். வெயில் காலம் வந்தாச்சுங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஜூஸ் ஐட்டம் தேவைப்படும். அந்த மாதிரி நான் இன்றைக்கி வந்து ரோஸ் மில்க் செஞ்சுருந்தேங்க. ரோஸ் மில்க் அப்படியே பசங்களுக்கு கொடுக்கறத விட இந்த மாதிரி சப்ஜா சீட் ஆட் பண்ணி நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த மாதிரி வெயில் காலத்தில் ஜூஸை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் மாற்றி கொடுக்கலாம். ஒரு நாள் ரோஸ் மில்க்கும் நான் வீட்லேயே தான் போட்டிருக்குங்க. அதனோட எசன்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆல்ரெடி அதை வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் பாருங்கள். இந்த மாதிரி சப்ஜா சீடை கூட ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேமியாவை வந்து வேக வச்சு போட்டு அந்த மாதிரி ஃபெலூடா டைப்பில் எல்லா நட்ஸையும் போட்டு நீங்கள் தரலாம். ஜவ்வரிசி ஆட் பண்ணி கூட தரலாங்க. கூலிங்காக வச்சு நம்ம சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். டெய்லியே வேறு மாதிரி ஜூஸ் எல்லாம் ட்ரை பண்ணி இந்த மாதிரி சப்ஜா சீடையும் ஆட் பண்ணி கொடுங்க. லெமன் ஜூஸாக இருக்கட்டும், இல்லை சாத்துக்குடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னாச்சி, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஜூஸை டெய்லியுமே நீங்கள் கொடுக்கலாம். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் பட்டர் 2 பீஸ் எடுத்துருக்கேங்க. இது குட்டீஸ்க்கு ஸ்பெஷல் டிஷ். கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் உங்களுக்குலாம். இது நம்மளும் சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கலாம். ஈவினிங்கும் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்ட பிறகு ஆனியன், இந்த மாதிரி ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி இதனோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து நீங்கள் நைட்டே வந்து வேக வச்சு எடுத்து வச்சிட்டிங்கனாலும் சட்டுன்னு செய்யலாம். இல்லை காலையிலேயே ஒரு பக்கம் வச்சுட்டு பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட், அப்புறம் பொடியாக நறுக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே இந்த பட்டர்லேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், பேபிகார்ன் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கார்ன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் உங்கள் இஷ்டம்தான். நீங்கள் வேணும்னா கூட இதில் பன்னீர் கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். பசங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சு தரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி ஃப்ளக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குற மாதிரியே இருக்குங்க. இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். பட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மைதா மாவு, ரெண்டுமே ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா அந்த பட்டரில் மிக்ஸ் ஆகிட்ட பிறகு பால் 1/2 லிட்டர் பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே நல்லா திக்கான கன்சிஸ்டன்ட்டில் வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுலேயும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு பிடி அளவுக்கு சீஸ் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலான்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததை பார்த்திங்கன்னா இதுலேயும் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே
ரெட் சில்லி ஃப்ளெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு விட்டு நீங்கள் வந்து பாஸ்தா இருக்கும் இல்லைங்களா, எந்த வெரைட்டி பாஸ்தாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி இந்த மாதிரி எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்களேன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி மக்ரோனி தான் வேக வச்சு எடுத்திருக்கோம், இதை தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் நீல நீல பாஸ்தாவாக இருக்கட்டும், இல்லை வேறு மாதிரி எதாவது பாஸ்தா டைப் எது இருக்கோ அதை மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணால் சூப்பரான ஒயிட் பாஸ்தா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். இந்த மாதிரி அரிசி பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டு வச்சுடுங்க. ஒரு சில சமயம் அது வந்து புழுவாகவும் மாறிடும். அதை தவிர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து பட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சி இலையை போட்டுட்ருப்பேன். ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசியில் கொஞ்சம் கண்டு கண்டாக புழு மாதிரி வைக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நாள் ஆகும்போது. அதனால் இந்த மாதிரி தேங்காய் ஓட்டையும் நீங்கள் கூட சேர்த்து போட்டு வச்சுடுங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மிளகாவும் போடுவாங்க. மிளகா வந்து எனக்கு அது சாட்டிஸ்ஃபையாக ஆகலை, அதனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். சட்டுன்னு ஒரு சட்னி ரெடி பண்ணோம் அப்படின்னா சூப்பராகவும் இருக்கும், ஹோட்டல் டைப்லேயும் இருக்குங்க. தேங்காய் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிவிட்டேன், பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது கொஞ்சமாக ஒரு அரை பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாங்க. ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, வேறு மாதிரி க்ரீன் சட்னி இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். கொத்தமல்லி ஒரு பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பூண்டு 2 ஸ்லைஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது 2 பல்லு மட்டும். இப்போ கல்லை ஒரு சின்ன கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணி பாருங்கள், அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லையா ஒரு பிஞ்ச் ஆஃப், அதாவது சின்ன துண்டு அளவுக்கு ஆனியன் ஆட் பண்ணுங்கள், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டியாக செய்யலாம். இன்றைக்கி வந்து நான் வெறும் உப்பு ஆட் பண்ணி அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. குறைன்னு அரைச்சா சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூண்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதனோட தோலை எடுத்து வச்சுக்கலாங்க. பூண்டாக இருந்தாலும் சரி, வெங்காயம் இருந்தாலும், சின்ன வெங்காயம்லாம் உரிப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செடிகளுக்கு உரமாக போடலாங்க. சூப்பராக வளரும், பூக்களும் நிறைய வைக்கும், காயும் நிறைய வைக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். செடிங்களுக்கு உரம் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா கொஞ்சமாக தோண்டிட்டு கூட அதில் இந்த மாதிரி எல்லாத்தையும் போடலாம். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையாகவே நம்ம வந்து உரங்களை தயார் பண்ணலாம். வெஜிடபிள்ஸை காய் துருவினது எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி அதை செய்யலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இதை வச்சு இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பூண்டு தோலில் வந்து வச்சு அதில் சாம்பிராணி போட்டு வீடு ஃபுல்லாக காமிக்கும் போது இந்த சின்ன சின்ன பூச்சி கொசுகள்லாம் கூட நீங்கிடுங்க. இதை ரெண்டுமே வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தோல், பூண்டு தோல், அது கூட பிரிஞ்சி இலை ஒன்று வச்சுட்டு கற்பூரம், அதாவது இந்த